முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல 13.2%, அதுதான் பீக் growth ஆஃப் தமிழ்நாடு. அந்த இடத்திலிருந்து 0.07 அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதிமுக ஆட்சி. 0.07% வளர்ச்சி, 0% growthல விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு அதை வந்து 11.2% வளர்ச்சி அப்படின்னு உயர்த்தி காட்டி இருக்கிறோம்ல. இதுதான் தொழில்துறை வளர்ந்ததற்கான காரணம். டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 14 ஆண்டுகளுக்கு பிறகு. உடனே இவங்க சொல்லுவாங்க கோவிட காரணம் காட்டுவாங்க. கோவிடை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், கோவிடை விட்டுருவோம். கோவிடுக்கு முந்தைய பொருளாதார ஆண்டு இருக்குல்ல, 2020க்கு முந்தைய பொருளாதார ஆண்டு, அதுலயே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 3.25 சரிஞ்சிருச்சு. அப்ப 0ங்கிறத விட்டுட்டா கூட 3.25ல தொடங்கி இன்னைக்கு வந்து 11.2 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதுல 2 செய்தி இருக்கு. ஒன்னு, இந்தியாவுல ஒன்றிய பாஜகவினுடைய எல்லா அனுகூலங்களையும் பெறக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களால் அடைய முடியாத வளர்ச்சி 11.2. இதற்கு அடுத்து உத்தரப்பிரதேசம் 9% கீழே இருக்கு. அதுதான் செகண்ட் பிளேஸ். அதுக்கு அதே போல தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் ஒருபோதும் தொட்டு பார்க்காத வளர்ச்சியை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இது ஒண்ணு. சரி, இந்த வளர்ச்சி எங்க இருந்து வருதுன்னா, உற்பத்தி துறையில பெரும்பங்கு இந்த வளர்ச்சியில பங்கு இருக்கு. அதனாலதான் இந்தியால இண்டஸ்ட்ரியல் விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் 42% தமிழ்நாட்டுல. 100 பெண்கள் இண்டஸ்ட்ரியல் வேலைக்கு போறாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து 42 பேர் போறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில 100 பேர் போனா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல இருந்து மட்டும் 42 பேர் போறாங்க. அதே போல ஒட்டுமொத்தமா மேனுஃபேக்சரிங் அவுட்கம் 15% நம்ம மட்டும்தான். கர்நாடகா, மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் 8, 9, 10, 11 அந்த இடத்துல நிக்கிறாங்க. 15% மேனுஃபேக்சரிங்ல இருந்து பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடாகத்தான் இருக்கு. இப்ப இது ரெண்டுமே இந்த 4 வருஷத்துல புதிய தொழில்கள், முதலீடுகள் பெருமளவு வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி.